ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் ஐம் ஃபைன். ஸோ ஐ எம் நரசிம்மன், .NET டெவலப்பர். டுடே நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, வெல்கம் டு அவர் சேனல் ஹார்ட் ஆஃப் கோடிங். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ யூடியூப் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஸோ தென் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இடத்துல தேடி போய்ட்டு ஒரு டாப்பிக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ பர்டிகுலரான ஒரு இடத்துலேருந்தே நீங்கள் எல்லா கான்செப்டும் லேர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் நேம் என்னென்னா சிடிஎஸ், காமன் டைப் சிஸ்டம். ஸோ இந்த நேம்லேயே உங்களுக்கு அந்த மீனிங் புரியும், காமன் டைப் சிஸ்டம். ஸோ இந்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ கைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த காமன் டைப் சிஸ்டம். ஸோ இது வந்து .NET-உடைய சிடிஎஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி .NET-னா என்னென்ன நீங்கள் உங்களுக்கு தெரியாது இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் .NET-ஐ பற்றி நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு .NET-னா என்னென்ன திரும்ப உங்களுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். .NET-ன்றது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம போயிட்டு ஆக்சுவலாக அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்முக்கு இருந்து நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அதுக்கான டிக்கெட் எடுத்து நம்ம அங்கே போகலாம். ஸோ அதுக்குள்ளே அவங்க எந்தெந்த ஏரியாவுக்கு அந்த ட்ரெயின் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு வருதோ ஸோ நம்ம அங்கேருந்து ஏறி போகலாம். ஒரு ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, பிளாட்ஃபார்ம் 3, பிளாட்ஃபார்ம் 4, பிளாட்ஃபார்ம் 5, அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். பட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிற ட்ரெயின் ஏறி நம்ம மூவ் பண்ண போகிறோம். சேம் கைஸ், .NET இருந்து லாங்குவேஜ் இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு பிளாட்ஃபார்ம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் அது. ஆக்சுவலாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போது மெயினாக இந்த இடத்துல என்னென்னா, சாரி கைஸ், உங்களுக்கு இந்த இமேஜ் அப்புறம் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா .NET-ல் வேறு லாங்குவேஜை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டில் கொடுக்குறத ஸோ கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்கப் erase filter கைஸ், இன்னும் கொஞ்சம் ஜூம் கொடுக்குறேன். ஸோ இது ஹைட் ஆகுது, ஜூம் ஆகலை. ஃபில்டர் கைஸ், இவங்க இதுக்குள்ளே பெண்ணே கொடுக்கல. 1 செகண்ட் இருங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போது வந்துருச்சு. ஆக்சுவலாக இதனுடைய பெரிய சைஸ். ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலாக அதனுடைய ஃபுல் சைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C# அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துறாங்க. அதுக்குள்ளே ஒரு கோடு இருக்குது. VB.NET அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ F# ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்குள்ளே யூனிவர்சல் டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி ஒரு, நான் இப்போ எப்படி யூனிவர்சலுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கோ, இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு தான் மீனிங் அப்படின்னு இருக்குல்ல. இப்போது ஒரு டிக்ஷனரியில் ஃப்ரூட் அப்படின்னு எடுத்தால் பழம். ஸோ
வெஜிடபிள்ஸ் அப்படின்னா காய்கறி. ஸோ யூனிசெல்லில் எந்த இடத்துல எந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலுமே ஸோ வெஜிடபிள்னால் அது வந்து காய்கறி தான் குறிக்கும். அதுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது. பட் அதை ஒரு சிங்கிள் வேர்டு வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது பிரிஞ்சில் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, டொமாட்டோ இருக்குது, கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸை ஒரு சிங்கிள் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ யூனிவர்சலில் இதை வந்து அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் அதோடைய நேம் வந்து வெஜிடபிள்ன்ற கேட்டகரி கீழே தான் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலும் இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ C#, VB.NETல F# இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக C#ல் இன்ட்டுன்னு கொடுக்குறோம், VB.NETல dim இன்டிஜர்னு கொடுக்குறோம். ஸோ F# அதை ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே CTS எப்படி எடுத்துக்குன்னா ரன் டைமில் அந்த கோடை ஹோல் நம்பர்ஸ்னு வச்சுக்கும், 0 to 9. ஸோ இதுக்குள்ளே அந்த நம்பர் அதை எடுத்துக்கும், ஹோல் நம்பர்ஸாக எடுத்துக்கும். அவ்வளோதான். இதில் மெயினான பர்பஸ் என்னென்னா, ஒரு ஃப்ரேம்வொர்க்குள்ளே நிறைய லாங்குவேஜ் வச்சு நம்ம கோடிங் எழுதுகிறோம். ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கும். இப்போது C# இன்ட்டுன்னு எடுக்கிறோம், VB.NETல dim இன்டிஜர்னு எடுக்கிறோம். அப்போது ரெண்டு லாங்குவேஜிலேருந்து அது கோடு எடுத்து கம்பைல் பண்ணும்போது அதை காமனாக ஒரு டைப்புக்கு எடுத்துகிட்டு வரணும் அது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் CTS கைஸ், காமன் டைப் சிஸ்டம். மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கிற டைப்ஸை இது என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் இதுக்குள்ளே ஒரு டிக்ஷனரியாக அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லாங்குவேஜில் இந்த மாதிரி வருதா, அது இந்த டைப்புக்கு எடுத்துக்க. ஸோ C# இன்ட்டுன்னு வருதா, அதை வந்து ஹோல் நம்பர்ஸ்னு எடுத்துக்க. அப்புறம் VB.NETல dim இன்டிஜர்னு வருதா, அதையும் ஹோல் நம்பர்ஸ்னு எடுத்துக்க. ஸோ இது எல்லாமே அந்த கேட்டகரி கீழே வருது. அப்போது ஹோல் நம்பர்ஸ் கேட்டகரி கீழே தான் இன்டிஜர் வருது, இன்ட்டும் வருது. அப்போது அது ஒரு பர்டிகுலர் டைப்பில் அவங்க எடுத்துகிட்டு ரன் பண்ணும்போது அதை ஈஸியாக ரன் பண்ணுவாங்க. CTS ensure type safety across all .NET language like universal grammar. ஸோ இவங்க எதாவது இந்த இமேஜில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கிராமர் இருக்குன்னா ஸோ A and the article that is a common. the sunன்னு சொல்லுவோம், sunன்னு சொல்ல மாட்டோம். that's a grammar because unique, the sun is unique, the moon, so the moon is unique, so represent the article is the. அவ்வளோதான் கைஸ். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது கிராமரில். அந்த மாதிரி .NET வந்து ஒரு லாங்குவேஜை டைப்பாக மல்டிபிள் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டிக்ஷனரி மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் CTS. ஓகே கைஸ். ரெண்டாவது வந்து how type are structured, எப்படி ஒரு டைப் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு வேல்யூ வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும் ஆக்சுவலாக, வேரியபிள்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே சொல்லுவாங்க. இதில் வந்து வேல்யூ டைப்னு ஒன்று இருக்குது, ரெஃபரன்ஸ் டைப்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வேல்யூ டைப்பில் வந்து ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் இருக்கும், இன்ட்டு, டபுள், ஃப்ளோட், இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். யூசர் டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பற்றி தெரியாது. ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் எனுமரேஷன் வந்து ஆக்சுவலாக குரூப் ஆஃப் டேட்டா, ஸோ குரூப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளத்தை எனுமரேஷன் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த இடத்துலலாம் எனுமரேஷன், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டைப் டேட்டாஸ் எதுனா அரேஸ், ஸ்ட்ரிங், கிளாஸஸ். நம்ம வந்து இது எல்லாமே ஆக்சுவலாக வேல்யூ வந்து காப்பி ஆஃப் த வேரியபிள் இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸ் வந்து சோர்ஸிய ரெஃபரன்ஸ் டு த அட்ரஸ் ஆஃப் த டேட்டா. ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த இடத்துல அவங்க ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ஒரு படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி வருது நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இருங்க கைஸ். இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஒயிட் போர்டு. இவங்க ஒயிட் போர்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி மெமரியை மேனேஜ் பண்ணுறாங்க
அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டரை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, வேல்யூ டைப், ஸ்டாக் டைப், ஒரு ஸ்டாக்குக்குள்ளே வேல்யூஸ் எப்படி வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, மெமரி எப்படி அதை மேனேஜ் பண்ணுது அப்படின்ற அவங்க தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த இமேஜில். இந்த இடத்துல உங்களுக்கு நான் அதை ஷோ பண்ணுறேன். கைஸ் இப்போ ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் இருங்க கைஸ், ஸ்டார்ட் வித் கேன்வாஸ், இங்கே நிறைய கொடுக்குறாங்க கைஸ். ஸோ நம்மளுக்கு எதுவுமே அதில் வேணாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு கோடை எக்ஸிக்யூட் கொடுக்குறேன் உங்களுக்கு. my project. ஓகே கைஸ், ஆக்சுவலாக எதுவும் இல்லை, அது என்ன கான்செப்ட், இந்த வேல்யூ டைப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இது லோட் ஆகணும்னு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக்கோடைய மெமரி எப்படி ஒர்க் ஆகுது, ஹீப்போடைய மெமரி எப்படி ஒர்க் ஆகுது, அவ்வளோதாங்க. ஸ்டாக் வந்து வேல்யூ டைப், ஹீப் வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஸோ ஒரு பாயிண்டர் வந்து ஹீப்பில் இருக்கும். ஸோ அதனுடைய பாயிண்டர் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஹீப்பில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய பாயிண்டர் வந்து ஸ்டாக்கில் இருக்கும். இது வந்து கேர்பேஜ் கலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற தெளிவாக. ஸோ நீங்கள் வந்து இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஸோ ஸ்டாக்கில் என்ன இருக்குன்னா, ஸ்டோரேஜ் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லைஃப் டைம் வந்து செல்ஃப் க்ளீனிங். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் பண்ணிக்கும். ஓகேவா, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாம்பிள் வந்து இன்ட்டு, கேரக்டர், ஸ்டக் என்னும் இதெல்லாம் செல்ஃபாகவே க்ளீன் பண்ணிக்கும் அதனுடைய ஸ்பேஸஸை. ஸோ இங்கே ஹீப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்டு ஹீப், லார்ஜ் ஆப்ஜெக்ட், லைஃப் டைம், ஜிசி மேனேஜ்டு, எக்ஸாம்பிள் கிளாஸ், இன்னரிட்டன்ஸ், டெலிகேட், அரே. ஸோ இதனுடைய மெமரி எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றதே அதில் தெளிவாக அவங்க சொல்லுவாங்க. இருங்க ஸோ அந்த இடத்துல சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஆக்சுவலாக சிடிஎஸ்ன்றது காமன் டைப் சிஸ்டம். மல்டிபிள் லாங்குவேஜை .NET சப்போர்ட் பண்ணுறதுனால எப்படி அவங்க மல்டிபிள் லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணி எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் அவங்க கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஆக்சுவலாக அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம சிடிஎஸில் படிக்கிறோம் கைஸ். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். அப்புறம் குவிக் கம்பேரிஷன் ஸ்டாக் வித் ஹீப். ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் வேல்யூ டைப் வந்து மெமரி அலகேட்டட் ஆன் ஸ்டாக்கில் மெமரி அலகேட் ஆகும். ரெஃபரன்ஸ் டைப்பில் வந்து மெமரி அலகேட்டட் ஆன் மேனேஜ்டு ஹீப். ஸோ இந்த மெமரி வந்து ஹீப் தான் மேனேஜ் பண்ணும் ரெஃபரன்ஸ் டைப்பில். ஸோ லைஃப் டைம் வந்து கொஞ்ச நாள் தான். ஸ்டார்ட் லைவ், ரிமூவ் வென் அவுட் ஆஃப் ஸ்கோப். ஸோ அந்த ஸ்கோப் விட்டு வெளியே போனோடனே அந்த மெமரி வந்து காலி ஆகிடும். ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுறாங்க அந்த ஸ்பேஸை. இது வந்து லாங் லைவ்ட், ஹேண்டில் பை கேர்பேஜ் கலெக்டர். ஸோ கேர்பேஜ் கலெக்டர் தான் இந்த மெமரி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்டிஜர், கேரக்டர், ஸ்ட்ரக்சர், எனுமரேஷன். ரெஃபரன்ஸ் டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கிளாஸ், இன்டர்ஃபேஸ், டெலிகேட், அரே. ஸோ இவங்க தான் இதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ். அப்புறம் இவங்க கிராஸ் லாங்குவேஜை எப்படி இன்டர்கேஷன் பண்ணுறாங்கன்னா, ஸோ டேட்டா ஸ்ட்ரிங் C#க்கும் F# ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் எவ்ரி லாங்குவேஜ் ஃபாலோ த சேம் ரூல்ஸ், யூ கேன் பாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் C# to F# வித்தவுட் டேட்டா கரப்ஷன். ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, சில ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தன் வச்சும் கோடு அதுக்குள்ளே எழுதியிருப்பாங்க, C# வச்சு எழுதியிருப்பாங்க, F#, இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜை ஒரு பர்டிகுலரான ப்ரோக்ராம்குள்ளவே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், C# இன்ட்டுன்னு இருக்கிற ஒரு வேல்யூவை F# போயிட்டு அது ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிச்சுன்னா அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அடிவாங்க பாருங்கள். ஸோ இந்த இதெல்லாம் அவங்க மைண்டில் வச்சுட்டு தான் இந்த சிடிஎஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதோடைய மெயின் பர்பஸே என்னென்னா, கிராஸ் இன்டகிரேஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜோடைய டேட்டாவை
இன்டகிரேட் பண்ணும்போது அந்த இடத்துல டைப் சேஃப்டியாக இருக்கணும். இந்த இடத்துல ஹோல் நம்பர்னால் அது இந்த கோடில் வரும்போது அது ஹோல் நம்பராகவே தான் இருக்கணும். அப்புறம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும். ஏன்னா இது வேறு டேட்டா டைப், இது வேறு டேட்டா டைப் இருக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து லோ ஆகிடக்கூடாது, நோ டிலே பண்ணக்கூடாது. அந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணால் அது டிலே பண்ணக்கூடாது. ஸோ மெனி லாங்குவேஜஸ் வந்து ஊப்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஊப்ஸை சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஒரு லாங்குவேஜோடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோடைய மெமரியும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அந்த டைப்பையுமே அது வந்து இது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஸோ ஆப்ஜெக்ட் விசிபிலிட்டின்றது இந்த இடத்துல இங்கே கோடு உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஷோ பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக கைஸ், அதாவது விஷுவல் ஸ்டுடியோவை இந்த ஸ்பேஸ் எப்படி ஜூம் அவுட் பண்ணணும்னா இப்படி தான் கைஸ். இந்த இடத்துல லெஃப்ட் கார்னரில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை 150 வச்சுன்னா உங்களுடைய சைஸ் இந்த இடத்துல குறையும். ஸோ 100 வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு இது தெரியாதுன்றதுக்காக நான் 150 வச்சுக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கைஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆக்சுவலாக இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஹீப் அண்ட் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோக்காக நம்ம பண்ணது ஆக்சுவலாக. கைஸ் இது எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா static void test function. ஸோ இங்கே நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக C# இதை ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். ஜாவாவில் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இதுலேருந்து எந்த ஒரு ரிட்டன் டைப் வேல்யூவும் வேணாம், அதனால் வாய்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்ட்டு a = 10 இது ஒரு வேல்யூ இருக்குது. ஸ்ட்ரிங் நேம் ஸோ இது ஐடின்னு வச்சுக்கலாம். எப்போவுமே நேமிங் கன்வென்ஷன் வந்து ஸோ ப்ராப்பராக கொடுக்கணும். எப்போவுமே என்ன கொடுக்குறோமோ அதை தெளிவாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அது ரீடபுளாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கைஸ் இது எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறதுனால இப்போவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் ஒரு குட் ப்ராக்டிக்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ கைஸ் எண்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஸோ ஸ்ட்ரிங்குன்றதுனால டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ நேம் வந்து ஆக்சுவலாக வெற்றி. ஸோ வெற்றி ஓகே கைஸ், ஆக்சுவலாக வெற்றின்னு இருக்குது. இந்த இடத்துல float = ஏஜ். ஃப்ளோட்டிங்கில் ஏஜ் வராது. ஸோ வெயிட் வந்து ஆக்சுவலாக வெயிட் என்ன கொடுக்கலன்னா ஒரு 55.5. ஸோ அவருடைய வெயிட். ஸோ ஃப்ளோட் ஏன் இப்படி வருது இருங்க. ஓ கைஸ், அதாவது அதுக்கு முன்னாடி F யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஃப்ளோட் யூஸ் பண்ணணும்னா ஸோ கைஸ் இது என்னென்னு நான் லேட்டராக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து டபுளையும் ஃப்ளோட்டையுமே ஒரு டாட் வச்சு தான் அதை மார்க் பண்ணுவோம். இந்த எண்டில் வந்து எஃப்னு கொடுக்கும்போது அது ஃப்ளோட்டுன்னு அப்போ தான் அதுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இல்லைனா அதை டபுள் வேல்யூ மாதிரி அதை எடுத்துக்கோ. ஸோ கைஸ் இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல லெவல், இந்த இடத்துல மாறன். ஸோ இந்த இடத்துல 0.68ன்னு வச்சுங்க.
இப்போது என்ன எரர் வருதுன்னா, ஸோ ஆக்சுவலாக நேம் பேஸ் வருது. இப்போது இன்னொரு விஷயம், இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்டிஜர் ஐடி ஈக்குவல் டு 12. ஓகே கைஸ், இப்போது நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். அதாவது இது ஸ்டாட்டிக் கீவேர்ட். இதை பற்றி இப்படி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இப்போ ஸ்டாட்டிக் எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் அந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோ மெத்தடிஸோ நம்ம வந்து அதை வந்து கால் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ப்ரோக்ராம் டாட் கேஸ் இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துருச்சுங்களா. ப்ரோக்ராம் டாட் டெஸ்ட் ஃபங்க்ஷன் 2 கேஸ். நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் 3 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகலை. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஆக்சுவலாக எரர் ஆகும். ப்ரோக்ராம் டாட் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் எரர் ஆகுது பாருங்களேன். இப்போ இதுவே program object equal to new program அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டாட் டெஸ்ட்னு கொடுக்கும்போது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து அந்த மெமரி மேனேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வேல்யூ டைப்புக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு படிக்கட்டு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி மெமரி மேனேஜ் ஆகுது, ஸோ அதை ஸ்டாக் எப்படி அதை மேனேஜ் பண்ணுது அப்படின்னு அவங்க வந்து ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாயிண்டருக்கு ரெப்ரசன்டேஷனாக ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஹீப்பில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கைஸ் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுங்க. ஸோ சில இதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் நேரம் ஹிட் ஆகிருக்கும். கைஸ் பிரேக் பாயிண்ட்டு ஆக்சுவலாக பிரேக் ஆகலை கைஸ், வந்துருச்சு கைஸ். இப்போ பாருங்களேன், இது வந்து டீபக் பண்ணுறது. ஆக்சுவலாக இது எப்படி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், ஸோ ஆக்சுவலாக டெஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருக்கா, இதுங்க நான் உங்களுக்கு இன்னுமே கீழே வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் வந்து 10ன்ற வேல்யூ இருக்கா கைஸ், 10ன்ற வேல்யூ இருக்குது. பட் இதுக்குள்ளே ஒரு ஐடி இருக்குல்ல கைஸ், இப்போ பாருங்களேன் 10னே ஷோ ஆகுது. ஆக்சுவலாக இப்போது எப்படி அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடிக்குள்ளே 10 இருக்குது. அதை தான் அது வேல்யூவாக ஐடின்ற அந்த ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஐடின்னு வச்சாலுமே அது அதனுடைய வேல்யூ தான் காமிக்கும். இந்த இடத்துல நேம் அப்படின்னு கொடுத்துட்டு தான் வெற்றி வரும். இந்த இடத்துல நேம் வந்து மாறன்னு இருக்குது, பட் ஆனாலும் வெற்றி காமிக்குது. இது எப்படி? ஸோ வெயிட் வந்து 0 காமிக்குது, ஏன்னா இந்த இடத்துல வேல்யூ இன்னுமே அசைன் ஆகலை, அதனால் 0 காமிக்குது. இப்போது இங்கே முடித்து வந்த உடனே பாருங்க கைஸ், இது வரைக்கும் வேல்யூ இருக்கா, 10 நேம் வெயிட் இருக்கா. இப்போ இதை முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது சாரி கைஸ், அந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வைக்கல. பிரேக் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கா.
ஸோ இப்போ பாருங்களேன், ஐடி வந்து 0ன்னு இருக்கும், நேம் வந்து நல்லுன்னு இருக்கும், வெயிட் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இதுதான் கைஸ், ஒரு ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் இந்த வேல்யூஸ் வந்து இந்த வேரியபிள்ஸில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆக்சுவலாக, ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஆக்சுவலாக அது நம்ம ஸ்கோப்பில் படிப்போம். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னு தெரியாமலேயே அந்த பிக்சர் பார்த்து நான் ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் என்ன சொல்கிறேன்னு தெரியாது இருக்கும். பட் அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வரும்போது இது வந்து புது வேரியபிளாக இருக்கும். இந்த வேல்யூவை நம்ம முன்னாடி இதுக்குள்ளே வந்துச்சுல்ல, எப்போது இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே போயிடுதோ, இதுக்குள்ளே நம்ம லோக்கலாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற எல்லா வேல்யூமே ஸ்டாக்லேருந்து கிளியர் பண்ணுறோம். அதுதாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன், தேர்ட் ஃபங்க்ஷன், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த்துன்னு போகும்போது, ஸோ எதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ அது வந்து ப்ரைவேட்டாக உள்ளவே அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஸ்கோப் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அது ஸ்டாக் வந்து கிளியர் பண்ணுறோம். அதாவது செல்ஃப் கிளீனிங், ஸ்கோப் பேஸ்டு. அதாவது இந்த ஸ்கோப் பேஸ்டு எப்படின்னா, அது வந்து அந்த பர்டிகுலர் பேராமீட்டருக்குள்ளே அந்த வேல்யூ நம்ம கொடுத்தோம். இப்போ இதுதான் ஸ்கோப், இதனுடைய ஸ்கோப், இந்த ப்ராக்கெட் தான் இதனுடைய ஸ்கோப், இதுக்குள்ளே தான் இதனுடைய வேல்யூ இருக்குது. இதை எப்போது எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கோடு முடிக்குதோ அப்போவே அதனுடைய வேல்யூஸை அது ரேம்லேருந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இப்போது இதுதான் ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் டைப். ஸோ ஆப்ஜெக்ட்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து ரெஃபரன்ஸ் டைப்னு கொடுப்போம். இது முடிச்சுட்டு வெளியே போன உடனே இதனுடைய ஸ்கோப்பும் காலி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த எப்படி இது மெமரி மேனேஜ் பண்ணுது அப்படின்றதுக்காக அது உங்களுக்கு நான் கொடுத்தேன். அடுத்தடுத்த ஸ்கோப்பில் வந்து நான் அது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே லாங்காக போயிடுச்சு, சாரி கைஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, இவங்க நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க, சிடிஎஸ். இது என்ன பண்ணணும்னா, எந்த வேல்யூவை எந்த டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப் லாங்குவேஜில் அவங்க கோடு எழுதுந்து இருந்தாலுமே அவங்க கம்பைல் பண்ணும்போது அந்த கோடை, ஸோ அது வந்து ஒரு காமனான ஒரு டைப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். அவங்க ஆக்சுவலாக ஒரு கிராமர் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படி இங்கிலீஷ்க்கு ஒரு கிராமர் இப்படி தான் இருக்கணும், ஆர்டிக்கிள்னால் இது தான் ஆர்டிக்கிள், இந்த வேர்டுக்கு இந்த ஆர்டிக்கிள் தான் வரணும்னு ஒரு ரூல்ஸ் எப்படி இருக்கோ, சேமாக இவங்க ஒரு டைப் ஆஃப் டேட்டாவுமே இந்த டைப்புக்குள்ளே தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைப் ஆஃப் டேட்டா எப்படி மெமரியில் மேனேஜ் பண்ணுறாங்க, அது 2 டைப்பாக இருக்கும், வேல்யூ டைப் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப்பாக இருக்கும். ஸோ அது எந்தெந்த டைமெல்லாம் அதை கிளியர் பண்ணோம், அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்றது இது வந்து நம்ம ஜிசியில் வந்து இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம் கார்பேஜ் கலெக்ஷன் வரும்போது. அவ்வளோதான் கைஸ். இவங்க கிராஸ் லாங்குவேஜ் இன்டகிரேஷன் இது எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சிடிஎஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். காமன் டைப் சிஸ்டம், வேறு லாங்குவேஜில் இருக்கிற டேட்டா டைப்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமனாக ஒரு டைப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த டேட்டா வந்து மிஸ்மேட்ச் ஆகாத மாதிரி யாருக்கு எந்த டைப்பில் இருக்கோ அந்த டைப்லேயே இன்னொரு லாங்குவேஜுக்கும் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க சிடிஎஸ். ரொம்ப சிம்பிளான வழி இது. ஸோ கைஸ், நம்ம வீடியோ உள்ள நீங்கள் வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்பிளைனாக நான் அடுத்தடுத்த கண்டென்ட்டையும் கொடுக்குறேன். ஸோ கைஸ், இந்த ஆக்சுவலாக ஒரு இமேஜ் வச்சு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது நல்லா இருக்கா, ஸோ இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு புரியுது அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு டைப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணால் எங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா .NETல மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.